Hi friends, welcome to Asian Recipes channel. இன்னைக்கு நம்ம vegetable kurma பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients கேரட் எடுத்துர்க்கேன், பீன்ஸ் எடுத்துர்க்கேன். பீன்ஸ்க்கு பதிலா நீங்க சௌ கூட ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். தக்காளி, வெங்காயம் எடுத்துர்க்கேன். फ्रेंड्स நீங்க எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துர்க்கேன். இதை வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். இதோட நான் கசகசா முந்திரியும் சேர்த்து அரைக்க போகிறேன். மசாலா தாளிக்கிறதுக்கு லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் எடுத்துருக்கேன். வாங்க இப்போ அரைக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள்லாம் சேர்த்து இப்போ அரைக்க போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, கசகசாவையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் நான் குருமா செய்ய போகிறேன் இன்றைக்கி. குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்குறோம். எடுத்து வச்சிருந்த சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அந்த மசாலா லேசாக ஸ்ப்ளிட்டர் ஆனதும் நம்ம இப்போ எல்லாம் ஒரு காய்கறியும் ஆட் பண்ணிடலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கிக்க போகிறோம். அது ஒரு 5 minutes ஆகுது வதங்கணும். அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா விழுதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த மசாலா விழுதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு 3 minutes அதை வதக்கிக்கலாம். இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 2 minutes வதங்கினா போதும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 teaspoon மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 teaspoon மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணதுனால அந்த காரமே போதும். உங்களுக்கு உங்கள் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாய் தூள், ஒரு 1/2 teaspoon ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள். ஆல்ரெடி மசாலா பொருள் நிறையவே இருக்கிறதுனால கொஞ்சமாகவே மசாலா பொருட்கள்லாம் சேர்த்தா போதும், நல்லாயிருக்கும். இப்போ அதையும் ஒரு 2 minutes நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தண்ணி விடலை. எல்லாமே பச்சை வடை போனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் 2 minutes கழித்து தான் நம்ம தண்ணி விடுறோம். 2 டம்ளர் தண்ணி இந்த காய்கறியெல்லாம் மிதக்கிற அளவுக்கு விட்டால் போதும். நீங்கள் எவ்வளோ காய்கறி போடுறீங்களோ அந்த காய்கறியெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி விட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த காய்கறியெல்லாம் மிதக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நிறைய விட்டாலும் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம இதில் தேங்காய்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடிடலாம். குக்கரில் மூடி போட்டு நம்ம விசில் வச்சு ஒரு 2 விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துடும். நம்ம திறந்து பார்ப்போம். நம்மளுடைய வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். Press the bell icon.